ஈரோட்டில் வருகிற 18ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மகளிருக்கு தனி இடம் ஒதுக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அனுமதி வழங்கப்பட்டுள்ள இடத்தில் 4 பகுதிகளில் தலா 500 பேர் வீதம் என மொத்தம் 2000 பெண்கள் பங்கேற்கும் வகையில் இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் விதித்துள்ள நிபந்தனைகள் அனைத்தும் 2 நாட்களில் நிறைவேற்றப்படும் என செங்கோட்டையன் உறுதியளித்துள்ளார். ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் சரளை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டமானது வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கும் இந்த பொதுக்கூட்டம் இடமானது கோவில் நிலத்தில் இருப்பதால் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் ஒப்பந்தம் பெற்று தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த பகுதியில் அதாவது அந்த இடத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக காவல்துறையிடம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை, அதாவது 2 மணி நேரம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொதுமக்களை சந்தித்து பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என முன்னாள் அமைச்சரும் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகை இருக்கின்ற நேரம் போன்ற முழுமையான பட்டியல்களை கேட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் சில நிபந்தனைகளை தர இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு தனி வழி கொடுத்து விஜயை பார்ப்பதற்கு விஐபி இடத்திற்கு அருகில் 4 இடங்கள் ஒதுக்கப்படும் எனவும் ஒரு இடத்தில் 500 பெண்கள் நிற்க முடியும் எனவும் மொத்தம் 4 இடத்தில் சுமார் 2000 பெண்கள் பாதுகாப்பாக நின்று பொதுக்கூட்ட பிரச்சாரத்தில் ஈடுபடும் விஜய் அவர்களின் பேச்சை கேட்க முடியும் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் பத்திரிகையாளர் மற்றும் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க தனி இடம் ஒதுக்கப்படும் எனவும் இதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்தினரிடம் செய்தி சேகரிக்க பாதுகாப்பான இடத்தை விஜய் பேசுவதற்கு அருகிலேயே ஒதுக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்தினரிடம் கூறியுள்ளனர். செய்தி சேகரிக்க வரும் செய்தியாளர்களின் எண்ணிக்கை மற்றும் கூட்டத்திற்கு வரக்கூடிய விஐபி பட்டியல்களை எடுத்து அவர்களுக்கு தனித்தனியாக விஐபி பாஸ் மற்றும் பிரஸ் பாஸ் வழங்க கோரியும் காவல்துறையினர் தாவேகா நிர்வாகிகளிடம் கூறியிருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் வர இருக்கக்கூடிய 18ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் தலைவர் விஜயை சந்திக்க அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.